32 வயசுல அம்மா கேரக்டர்ன்றபோது எப்படி எடுத்துக்கிட்டீங்க அத? அப்பதான் என் பையன் பிறந்து 3 வயசு ஆகுது. ஆ. அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு 2 நாள் அவன் இல்லாம எங்கேயும் போனது இல்லைல்ல. தூக்கிட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு சீன்ல வந்து நடிக்க வச்சிருக்காரு. அவன் வந்து அவர் மடியில தான் உட்காந்துருக்கான். நான் வச்சுக்கிறேன் நீங்க போய் நடிங்கம்மா அப்படின்னாரு. நடிச்சேன். எங்க அம்மா உள்ள போயிட்டாங்க. அழுதுருக்கான். "டேய் உங்க அம்மா இந்த தானடா நிக்கிறாங்க." "இல்ல டிவிக்குள்ள போயிட்டாங்கன்ருக்கான்." "அம்மா நீங்க வாங்க இந்த டயலாக் நீங்க பேச வேணாம். அது சுதா பேசிக்கிட்டோம். இந்த பையன இது மாதிரில தூங்க வச்சுட்டு வாங்க. அழுகுறது எனக்கு கஷ்டமா இருக்குன்ட்டாரு." அதாவது ஆ அந்த வயசுல அந்த கேரக்டர் கிடைச்சது நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மௌலி சார். ம். அவருக்கு ஒரு ஒய்ஃப் கேரக்டர் வந்து நமக்கு ஆண்டவன் குடுத்து வச்சிருக்கானேங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். டைரக்டர் திருமுருகன் அவர் கையில நடிக்கிறது எத்தன பேர் தவம் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சது. இன்ன வரைக்கும் அவர் ம். எவ்வளவோ ஆடிஷன் எடுக்குறாரு. ஆனா நமக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியம் தானே! கிடைச்சுச்சு. ஓகே. அட. மௌலி சாருக்கு பேரா இவங்க ஒத்தே வரல. ஓ! ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஏஜ் என்ன, இவங்க ஏஜ் என்ன, நீங்க என்னதான் நிற முடியாது இதுன்னு போட்டு வச்சாலும் இது அப்ப ஆள் வேற லீனா இருப்பேன். இல்லீனா. ஆமா. ஆ. எடுபடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே சார் வந்து என்னைய சாப்பிடுறது எல்லாத்தையும் விட்டு பார்க்க சொல்லுவாரு. 2 இட்லி, 1 இட்லிலாம் திங்கக்கூடாது. 4 இட்லி, 5 இட்லி அந்த காரைக்குடியில என்னென்ன காடை, கௌதாரி என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் எனக்கு வாங்கி குடுத்து விடுவாரு. ம். சாப்பிட சொல்லுங்க அம்மாவ. கரெக்ட்டா 4 மாசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கும் ஆ. ஒரு 5, 6 எபிசோட் தாண்டுனதுக்கு அப்புறம் என்னோட வெயிட் கூடுனது எகைன் ஆனது தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ம். உடனே சடனா அப்படி குண்டாயிட்டேன் நானு. பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு மேட்சா எனக்கே தெரியுது. இப்பதான் கரெக்ட்டா நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதோ எலும்பும் தோலுமா அப்படியே டின்னு வந்துட்டு இருப்பேன். நீங்க பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு திண்ணையில உட்காந்து உட்காந்து எங்க ஓப்படியார்ட்ட பேசிட்டு இருப்பேன். ம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். இந்த காரைக்குடி அம்மாச்சி மாதிரியே இருக்கிறது, இப்பதான் ஓகே அப்படின்ட்டு. அடடா! ஆமா.